இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டு வாரிசு என்ன வேலை பண்ணிகிட்ருக்குதுன்னு. இது என்ன பண்ணுதுன்னு எனக்கும் தெரியல. நானே வேலை செஞ்சுட்டு வந்திருந்தேன். அந்த இடத்துல தான் எதிர்த்தாப்புல வந்து கீழே உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, ரொம்ப நேரமாக அவன் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அதை கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையில் தான் முழுவிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா தோணுச்சு, இது என்னத்தை தான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, என்னமோ அட்டையாக கட் பண்ணிட்டு கிடந்தான். ஏன்னா இந்த ரவுண்டெல்லாம் போடுறதுக்கு அந்த இதெல்லாம் ஏதோ வச்சு பண்ணிகிட்டு இருந்தானா, சரி என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் கவனிக்கல நான் வீடியோ எடுத்ததையே. அவர் பாதி தூரத்துக்கு மேலே போனதுக்கு, அதாவது முக்கால்வாசி போனதுக்கு அப்புறம் தான் கவனிச்சான். அப்புறம் என்னங்கிறான், என்னங்கம்மா பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சாமி சும்மா தான் ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு. அம்மா எங்ககிட்டயே வா, வீடியோ தானே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அட இல்லைடா நான் சும்மா ஃபோனு தான் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு. அது எப்படி நீங்கள் வேலை செய்கிறப்ப ஃபோன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நாங்களே அடுத்தவங்களுக்கு பண்ணுற வேலையை நீங்கள் எனக்கு பண்ணுறீங்களா அப்படின்னா. அப்புறம் சரின்னு டக்குன்னு கட் பண்ணிவிட்டேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். பாருங்கள் லீவ் விட்டா வீட்டில் போர் அடிக்குதுன்னு இது என்னென்ன பண்ணுது பாருங்கள். வீட்டில் இருக்கிற அட்டை கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அது என்னென்னமோ வரைஞ்சி என்னமோ பெரிய அறிவாளியாட்டம் என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருந்தது. அவன் நினச்சி பண்ணினது வேறையான். கடைசியில் ரிசல்ட்டு வந்து தப்பாக போயிடுச்சு, அது வேறு விஷயம். ஸோ மொத்தத்தில் அவனுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். எப்போவுமே பாப்பா தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் கம்முனே இருக்க மாட்டா. ஒன்றா ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வரைஞ்சி கலர் அடிக்க வேண்டியது, அதுதான் வேலை. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அட்டை கட் பண்ணி அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு இவன் அவளை வந்து எப்போ பாரு கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாள். அப்பா சாமி குப்பை பொறுக்க ஆரம்பிச்சிட்டியா, அப்புறம் என்னமோ சொல்லுவான், அவளை கிண்டல் அடிப்பாள் ரொம்ப. இதை பண்ணுறியா அதை பண்ணுறியா, கம்மனே இருக்கிறதில்ல, ஊட்ட குப்பை போட்டுட்டு திரியிற அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருப்பானா. இன்றைக்கி பாருங்கள் அவன் அந்த வேலையை தான் பண்ணுறான். பாருங்கள் எத்தனை குப்பை போட்டு வச்சுருக்குது பாருங்கள். சரின்னு நானும் கம்முன்னு விட்டுட்டேன். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எதுவும் அந்த பலூன் எடுத்தா ஊதிக்கிட்டு இருந்தா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தானா. அப்புறம் கடைசியாக என்னடா பண்ணின்னு பார்த்தா, ஏன்னா வண்டி வாட்டை அது என்ன சொல்கிறது, சக்கரெல்லாம் வச்சு வண்டி மாதிரி அட்டையில் எல்லாம் பண்ணிவிட்டு பலூனை வந்து ஒரு அது என்னமோ மூடி மாதிரின்னு நினைக்கிறேன். அது எதில் போட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பலூன் வந்து அதில் மாட்டி விட்றது. அதை மாட்டுறதுக்கு தான் ரொம்ப போராடிட்டு இருக்குது. ஸோ அதை மாட்டி விட்டுட்டு அப்புறம் என்னமோ அந்த ஓஸு அது என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரா இருக்குல்ல, நம்ம ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் ஏதோ சொருவி விட்டு இப்படி ஊதுனா காற்று போயிட்டு சரி அந்த பலூன் பெருசாயிருமில்ல, மறுபடியும் பலூன் சுருங்க அந்த வண்டி வந்து நெகுருமா. அது ஏதோ வந்து ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கான். பட் அப்புறம் என்னென்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா வெயிட் இருக்கக்கூடாதுல்ல, அந்த சக்கரை வந்து அட்டை வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சா. ஸோ அதனால் அது நகரவே இல்லை. அப்புறம் என்னென்னா நம்ம இந்த மெக்கானிக் வேலை நம்மளுக்கு செட் ஆகலைங்கம்மா, அடுத்தது நம்ம வேறு ஏதாவது வேலை தான் பண்ணணும் அப்படின்னா, எனத்தையோ பண்ணு சாமி, தயவுசெய்து ஊட்ட குப்பை பண்ண அதை முதல் வேலையை அந்த ஊட்ட குப்பையை சுத்தம் பண்ண அப்படின்னா. உங்கள் பிள்ளை போட்டால் மட்டும் கம்முன்னு இருக்கிறீங்க, என்னைனா மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னா. அப்புறம் பிள்ளை போட்டால் அவெல்லாம் ஊட்ட சுத்தம் பண்ணி விட்டுறால, ஒழுக்கு மரியாதை இந்த குப்பை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம் அப்படின்னு. சரின்ட்டு அது சுத்தம் பண்ணி கொடுத்துருச்சு. உங்கள் வீட்டு பசங்கள்லாம் இப்படித்தான் லீவில் வந்துட்டு இந்த மாதிரி தான் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா?